பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? ஹலோ கைஸ், நான் தான் உங்களுக்கு பேசுகிறேன். வழக்கம்போல் வீடியோவில் போயிடலாம். லெவல் டிவில் பார்ட் 4 ஆரம்பிக்கும். வழக்கம்போல் நம்ம வீடியோலாம் ரெடி வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது புது விதமாக இருக்குது. தலைகளில் பொறுத்தா இருக்குது. ஈஸியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கைஸ், நம்ம ஃப்ரீ ஃபயர் விளையாடலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருக்கோம். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா தான் ரூம் மேட்ச் அண்டு பிஆர் அண்ட் சேஸ் தான் கைஸ் போர்த்தா இருக்குது. ஈஸியாக வந்துடும். இதுக்கு மேலே வியாமல் போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓ, இந்த தடவை இந்த கேம், இந்த வீடியோவில் இந்த கேமை ஃபுல்லாக முடிச்சிடலாம் கைஸ். இன்னும் லெவல் டிவில் வந்து ரெண்டாவது இது இருக்குது கைஸ். ரெண்டாவது கேம் லெவல் டிவில் 2. அந்த லெவல் டிவில் 2 விளையாடி முடிச்சிடலாம் கைஸ். அது இதோட கஷ்டமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். இந்த லெவல் ஃபுல்லாகவே தலைக்கில் தான் கைஸ் வருது. ஏமாத்திட்டானுங்க. ஈஸியாக தான் இருக்குது. கஷ்டமாக இருக்குது கைஸ். ஈஸியாக இருக்கிற மாதிரி கஷ்டமாக இருக்குது. லாஸ்ட்டில் ட்விஸ்ட் இருக்கும் கைஸ், கன்ஃபார்ம். அந்த எங்கே நிற்கத்துனே தெரில. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் விளாட்லாம். நீங்களும் என் கூட சேர்ந்து விளாட்ணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், விளையாடி போடலாம். ஜெயிச்சாச்சு கேஸ். லெவலில் கொஞ்சம் டெக்கரேஷன் முடிச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ், அவன் கால் பாருங்கள், ஓடினே இருக்குது. கரெக்டாக போய் அடி வாங்குறேன். இந்த தடவை வச்சு அடி வாங்காமல் போகணும். அடி வாங்காமல் போனால் தான் நல்லாயிருக்கும். மேலே எதுக்கு இந்தமாரி வச்சுருக்காங்கன்னு தெரில. கைஸ், ரொம்ப ஸ்லோவாக போகிறோம். ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓ கைஸ், செம்மையாக மாற்றிடானுங்க. இந்த தடவை நம்ம நம்பிட்டல. இந்த தடவை தெரியாது, ஈஸியாக முடிச்சிடலாம். முடிச்சாச்சு. கைஸ், மேலே பிளாக் போட்டு அடைச்சிட்டானுங்க. பிடிச்சிட்றாச்சா சல்லா குட்டி. ஐயோ, 1 இன்ச்சு. கேஸ் ரொம்ப தோத்துனே இருக்கும். இந்த தடவை வச்சு தோக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டோம். சவுண்டு வச்சுருங்க கைஸ். இப்போ கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஜெயிச்சிடலாம். ஓடுறாச்சலாம். ராமசாமியோ ஜெயிச்சாச்சு கைஸ். அடுத்த லெவலு. இதுக்கப்புறம் இந்த தலைகீழ் இருத்த வராதுன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் கஷ்டமான லெவல் கைஸ். கடுப்பேற்றும். சொல்லும் போதே ஏற்றுச்சு. இதுவும் அப்படி தான். பார்த்தீங்களா கைஸ், நம்ம ஷார்ட்ஸ் போடலான்னு நினைக்கிறோம். நீங்கள் அதுக்கு இது சப்போர்ட் பண்ணிங்கன்னா போடலாம் ஷார்ட்ஸு. கைஸ், இங்கே வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் தெரியாமல், வீடியோ ஆஃப் ஆச்சு. அதான் இப்போ எப்படியா இருந்தவங்க குஷ்டம் கைஸ் வீடியோ. இது நம்மளை இப்போ ரொம்ப வெறியாகிறப்போ நினச்சேன் இந்தமாரி ஏதாவது ஒன்று வரும்னு. இங்கே ஏதாச்சும் ஐயோ நம்மளை சாவடிக்கிறானுங்க. வந்தாச்சு. ஜெயிச்சாச்சு கேஸ். அடுத்த லெவல்
போய்க்கொண்டே இருக்கணும். புரியல கைஸ், இது டைமிங் பொறுத்து மாறுது. சரி இது ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் ஒரு தடவை கூட சாவலை. இது கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். நிமிஷத்துக்கு அப்படியே வைப்ரேட் ஆகும்போது டக்குன்னு ஸ்பீடாக போயிடுறான். இன்னொரு தடவை வைப்ரேட் ஆகும்போது ஸ்லோவாக போகிறேன் கைஸ். சரி, நான் முட்டா போயிலாம் இருக்கான். ஐயோ, இதெல்லாம் ரொம்ப பெரிய அவமானம். கண்மடே பழஞ்சி பார்க்காம போய் விழுந்தேன். ஐயோ, இப்போ எப்படி இந்த மூவ் வந்தானே தெரில. கைஸ் ஈஸியாக தோற்றுருங்க கைஸ். ஈஸியாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் ஜெயிச்சலாங்க கைஸ். இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. நினச்ச மாதிரி ஓப்பன் ஆச்சு. இப்போ நான் எதுக்கு நான் ஜம்ப் பண்ண தொடரலன்னு எனக்கே தெரில. இந்த தடவை முடிச்சலான்னு ஒரு நம்பிக்கை மனசில். ஓய்யோ, கைஸ் தப்பு கைஸ். இப்படியா போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எகிறவே முடியல அந்த பக்கம் டேரெக்டாக. ஒரு வேளை இப்படி தான் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். முடிக்கலாம்னு நினைக்கிறேன். முடிக்க விட மாட்டாங்க கைஸ். ஸ்கிப் பேட்லாம் கொடுக்க மாட்டான் இந்த திரு. நேர்மையாக விளையாடி ஈஸியாக ஜெயிச்சுட்டு போகலாம். ஸ்கிப் பேட் கொடுத்து விளம்பரம் பார்த்து சாடி தருவோம். ஜெயிச்சாச்சு கைஸ். அவ்வளோதான், முடிச்சு விட்டோம். ஊரில் ஐயோ சாவடியானுங்க. இந்த வச்சு இவங்க போயிடணும். ஜெயிச்சிடலாம். அவ்வளோதான், வந்தாச்சு. ஈஸியாக தான் இருக்குது கைஸ். ஐயோ போ, இந்த கேம் நம்மளை ரொம்ப ட்ரோல் பண்ணுறா சாமி. ரொம்ப கடுப்பிடுது. அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமான தான் அந்த கேமை முடிக்க முடியும் போல். ஐயோ, இப்போ எப்படி வருது? ஓ, இது இப்படியா காய்ஸ்? போயிட்டு ஐயோ முடிச்சிருப்போம் நம்மள. அவன் நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். என்னன்னே தெரியாமல் இதுதான் கைஸ், சாணியில் முக்கி தடணும் செருப்படி. அங்கேயும் ஜம்ப் பண்ண முடியலதான். ஐயோ, செம்மையான அடி. இதுவும் செம்மையான அடி தான். ஐயோ, நிற்க மாட்டு கைஸ் கேரக்டரு. ராமசாமி நின்று சொல்லடா காய்ஸ். செருப்படி சாணியில் தொட்டு அடித்த மாதிரி இருந்துச்சு. வாங்கி தான் ஆகணும், வேறு என்ன பண்ண முடியும். நல்லா பொறுமையாக உட்காந்து போகலாம் கைஸ். தம்பே ஃபஸ்ட் அட்டம்ப்ட் நல்லா வந்தோம். ரெண்டாவது அட்டம்ப்ட் மூணாவது ரொம்ப கேவலமாகுது. வந்தாச்சு. இப்போ நான் எதையும் அந்தமாரி போனேன், எனக்கு தெரியல. ஐயோ, இப்போ நான் தொடவே இல்லையே. ஐயோ காய்ஸ், சப்பையாக இருந்தாலும் என்ன ரொம்ப காண்டிடுது இந்த கேம். என்ன ஓ கஷ்டம்தான். இந்த கேம் என்னை வந்து ரொம்ப சாவடிது. நான் வந்து லெட்டரை தெரிச்சுட்டு சாவலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிறீங்க அதுக்கு?
ஓ டேய் ஸ்பைக்கு ரொம்ப ஆட்டம் கொடுக்குது எனக்கு. எப்படி கன்ஃபார்ம் ஒரு கோளாறு. என்ன சாவடிடா நீங்கள் சொல்லுங்க. ஜெயிச்சிரு ஓடுறாடப்பா என் கருத்தை மறட்டேன் கைஸ் நான். இப்போ வந்து அந்த இடத்துல ஸ்பைக் இல்லை, அதுக்கு பதிலாக இது ஒரு இது கண்டுபிடிச்சாச்சு. ஐயோ அந்த பக்கம் எதாவது வரும்னு நினச்சி தாவணா சாணியில் முக்கிய தடவை செருப்படி. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகணும்னு இருங்க இது. செம்மையானடி. ஐய் ஸ்பைக்கு மேலே எகிரி வச்சேன், அது எப்படின்னு தெரில. கைஸ் அது அப்புறம் எப்படி போஞ்சிச்சு கீழே அந்த ஸ்பைக்கு வராமல் வரும்போது ஓடினு கைஸ். இப்போ எவ்வளோ ஹைட் நான் ஜம்ப் பண்ண பார்த்தீங்களா? ஐயோ தப்பிச்சிட்டேன். ஐயோ இந்த ஒரு லெவல் முடிக்க மணர் ஆயிடுச்சு கைஸ். இப்போ நான் என்னது இது கைஸ் வைப்ரேட் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஒரு வைப்ரேட்டுக்கு இந்த ஐயோ டைமிங் கைஸ், இது டைமுக்குள்ளே போகலாம் சா வேண்டியது தான். ரொம்ப சாவடிது கேமு. கைஸ் ரொம்ப டக்குன்னு திரும்புது கைஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ், ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது, நான் ஒத்துக்கிறேன் உண்மையாக. ஐயோ கைஸ் ரைட் சைடு பட்டன் மட்டும் டக்குன்னு மூவ் ஆகுது கைஸ். இந்த பாருங்க அதை பாரா கைஸ் இதெல்லாம் தப்பு கைஸ் சத்தியமா. நான் வீடியோ போகிறேன் தெரிஞ்சு கேம்க்கு வரேன் வந்து என்னை சாவடிக்கிறோம் வரா. கைஸ் அங்கே மட்டும் டபுள் டேப் அடிக்குது கைஸ், அதான் தாங்க முடியல. என்னால் கன்ஃபார்ம் முடியல கைஸ். நல்லா யோசிச்சுட்டு விளாட்லாம். புரிஞ்சிச்சு கைஸ் கேம் எனக்கு, கண்டுபிடிச்சிட்டேன் கேம் எப்படின்னு. ஆனால் கீழே வந்துன்னு இருக்கேன். வாய்ப்பே இல்லை.
நம்மளை சாவடிது கேமு. எங்கடா வந்து சாவற டேய்? நம்மளை ரொம்ப சாவடிக்கிறான் கைஸ். இது மேலே விடக்கூடாது. இப்போ எப்படி போகணுன்றது மறந்துட்டுங்க. ஐயோ டேய் தம்பிகளை ஈஸியாக விடுங்கடா டே. ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. என்ன தான் ஈஸியாக இருந்தாலும் லைட்டாக கஷ்டமாக இருக்க மாட்டேங்க சரி. இது இன்னும் ஒரு தடவை தோத்தா பட்டத்தை மாற்றிருந்தேன் நான். ஜெயிச்சாச்சு கேஷ். அப்பாடி இந்த ஒரு லெவல் முடியல சித்திரம் முடியும் மனுஷன். என்னடா இது? ஏய் ராக்கெட் பாரு நல்லா வாங்க ராக்கெட் பாரு. ஏய் முச்சுறா இதெல்லாம் ஈஸி ரெடி. எப்படி இங்கே கோலராக வச்சுருப்பானுங்க. இந்த பாருங்க இப்போ இங்கே ஏன்னா வச்சுருப்பானுங்க. ஐயோ பாத்தியாத திருட்டு பார்வையில். இப்போ இங்கே வேணா வச்சுருப்போம். ஏதாவது வச்சிடல நல்ல பசங்க. AK-47 சொல்கிற மாதிரி. என்னடா என்னடா கர்மம் அது டே? இதெல்லாம் சீட்டிங் டாடி. என்ன இது எத்தனை போனோன்னு சாப்பிட்றோம். கண்டுபிடிச்சிங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சாச்சு. போயாச்சு. நம்ம தான் கைஸ் என்ன. அடா பாவியலாடி கைஸ் தோத்தது. ஒயினாயிடுச்சு. இதனடா அது இந்தமாரி பறவை பண்ணுறதுலாம் ஈஸியாக தான் இருக்குது. டேய் என்னடா இது? அந்த பட்டன் தொடக்கூடாது போலியே. ஜெயிச்சாச்சு. ஈஸியாக தாங்க சரி. இது இன்னும் நல்லா கஷ்டமாக இருக்குண்டா டேய். கேட்டோன்னே குத்துறானு போலியா கைஸ். நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோக்கு சப்போர்ட்டே இல்லை. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணே போகலாம் வீடியோவை. எப்படியும் வீடியோ தவறாமல் வந்துடும் கைஸ். டெய்லிக்கும் வந்துடும். நான் இப்போ தான் ஸ்கூல் படிக்கிறேன். 12th தான் படிக்கிறேன். என்னடா இது? ஏன்டாடி அது நான் அங்கே போயிட்டாடா திரும்பணும் ரிட்டனு. ஓப்பன் ஆயிடுச்சு. ஐயோ என்னடா அது துரத்துது? டி அப்புறம் எதுக்குடா? நான் என்ன பண்ணணுன்னே தெரியல எனக்கு. என்ன ஒன்று இந்த ஜெட்டோட சவுண்டு கேட்கும் போது தான் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. AK-47 புல்லட்ஸ் வர தட்ட இருந்து கண்டுபிடிச்சிட்டேன் ஐடியா.
ஐடிப் சார்ஜே போயினாங்க. இது என்னடா இது மேலே ஒரு வழியா? சரி போவோம். ஏய் என்னடா இது? டேய் 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 ஓய்யோ ஒரு நூலில் தப்பிச்சுங்க கைஸ். பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான். இப்போ நம்ம டேரெக்டாக மான்ஸ்டர் லெவல் தான். என்னடா இது? ஓ ஏய் செம்ம இது. அப்படியே போனல அப்படியே போயிடலாம்ல, எதுக்கு தேவையில்லாமல் எப்படியும் அதை தொட்ட அப்படின்னு கேட்பீங்க. சரி பட்டன் சரி தொட்டு பார்த்தேன், செருப்படி வாங்கிட்டேன். ஏய் கைஸ் போனியா ரிஃப்ளெக்ஸோட என் ரிஃப்ளெக்ஸ் நல்ல ரிஃப்ளெக்ஸு, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அதான் ப்ரோ கேம் பிளேன்றது. ஏ என்னடா ப்ரோ கேம் பிளே கீழே விதுன்னு கேட்டிங்கன்னா அது எப்போயாவது ஒரு டைம் விந்துடும். நான் நினைக்கிறேன் இந்த பட்டனை ஐத்தாவலன்னு நினைக்கிறேன். ஓ பட்டன் ஐத்தா தான் டோர் விரியுது. சரி சரி அடா கைஸ் உங்களை திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் அடைக்க வச்சுட்ருக்கேன். நான் நினைக்கிறேன் இப்போ ரொம்ப நம்மளை அலைய விடுவோன்னு நினைக்கிறேன். எல்லாரும் விடுவானுங்க என்ட்ரிக்கு. கைஸ் வீடியோவை ஆஃப் பண்ணது தெரியாமல் ஆன் பண்ண மாட்டேன் கைஸ். அந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போதைக்கு கேம் ப்ளே முடிச்சுக்கிறேன் கைஸ். 20 நிமிஷம் போயிடுச்சு. பாய் கைஸ் பாய். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற கேம் விளாட்லாம். நீங்கள் என் கூட சேர்ந்து ப்ளே பண்ணணும் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொன்னீங்க விளாட்லாம் கைஸ். நான் ஃப்ரீ ஃபயர் ஐடி காட்டுறேன், அதில் வந்து நீங்கள் இது கொடுங்க, ரிக்வெஸ்ட் கொடுங்க, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். 1v1 வர அளவுக்குலாம் நான் ப்ரோ பிளேயர் கைஸ். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா வரேன், வேறு ஒன்றும் சொல்ல முடியல. ஓகே சப்போர்ட் பண்ணுங்க, நல்லா வீடியோ வந்து நேரம் டெய்லியும்.